இந்தியாவில் டாப்பாக இருக்குங்க வேறு, ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தில் வந்து ஒரு ஸ்டேட்டை கொண்டு போகிறதுங்க வேறு. 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எக்கனாமிக்ஸ் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்ரமணியன், எஸ்தர், இந்த மாதிரி நோபல் பிரைஸ் வின்னர்ஸை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி $1 trillion எக்கனாமியை வந்து தமிழ்நாட்டில் 2030 வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுறாங்க. ஸோ அதை நோக்கி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஒரு 3 yearsக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு அப்புறம் 13.86 ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் இருக்குது. அண்ட் தென் 10.83 இது வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இந்த மாதிரியான க்ரோத் இருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு 2021 வந்து கொரோனா இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து வார் வருது. இந்த மாதிரியான ஒரு குளோபல் பேண்டமிக் டைமில் கூட தமிழ்நாடை வந்து இந்த மாதிரியான க்ரோத்தை கொண்டு போகிறன்னு வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் தட் எலெக்ஷன். ஸோ த கைண்ட் ரெக்வஸ்ட் டு விஜய்ஸ் கவர்மெண்ட் இஸ் லைக் என்ன அப்படின்னா, தே ஹாவ் டு லைக் ஆட்சி வேணால் மாறலாம், ஆனால் இந்த தமிழ்நாடோட க்ரோத் ரேட் வந்து மாறக்கூடாது. ஸோ ஸ்டாலின் கொண்டு போன திட்டத்தை அப்படியே கொண்டு போனால் கூட தமிழ்நாடு வந்து இன்னும் வளர்ச்சி பயங்கரமாக கொண்டு போகும்.